இல்லை அது வந்து எனக்கு நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். அது வந்து அப்படிதான்னு சொல்லலை. இப்படி இப்படி இருக்கே, இப்படி பண்ண வேண்டியதா இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறான். அப்படி ஒரு விஷயமா இதை பார்க்குறோம். இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணா நடக்கும் இல்லையா, அந்தந்த ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும். இந்த கதையில அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனவுகள் வந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டரா இதை பார்க்கும்பொழுது அது சரியா இருக்கு. அதான் கதைக்கு தீர்வு, கதையில தீர்வு இருக்கு. சமுதாயத்துல நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கட்டுக்கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்ல. இப்போ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமா பரவும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது. அது அவங்கள எவ்வளவு பாதிக்குதுன்னு இருக்கு. நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமா அதை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுல தீர்வுன்னு பார்த்தா மனநிலையை வச்சுதான் நம்ம பேசியிருக்கோம். நம்ம மொத்த சமுதாயத்தின் மனநிலை தான் இதோட தீர்வுங்கிறது தான் இந்த படத்தோட. உங்களை விட அந்த பக்கத்து வீட்டு பெண் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அந்த நிச்சயதார்த்த புடையில வர்றப்போ அவ்வளவு பிரமாதமா இருந்தீங்க. ஒரு வெயிட்டான ரோல் இன்னும் இருக்குது உங்களுக்கு நினைச்சோம். ஆனா ஹீரோ உங்களோட அந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? When I select a script, it's about the story. And it's always a team effort, so I'm very happy that I could be a part of a story that handles a delicate issue like this so beautifully. Director கோர்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு போட்டோ பேக்ல இருக்கும். எப்பவுமே கோர்ட்ல வந்து அம்பேத்கர் தான் காமிப்பாங்க, ஆனா நேரு காமிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படணும்ன்றதுனாலயா? அது வந்து எதுக்காகனா, கடைசி அந்த பொண்ணு வரும்போது தலைக்கு பின்னாடி அம்பேத்கர் இருக்கு மாதிரிங்களா, பர்டிகுலரா அந்த ஷார்ட் டிசைன் பண்ணும்போது அந்த பொண்ணு வரும்போது தான் அம்பேத்கரை காட்டணும்னு பிளான் பண்ணி. இல்ல நேரு வச்சிருக்கான காரணம் அது ஆர்ட் ப்ராப் இருக்கிறவங்க சொல்லிச்சீங்கன்னா ஏன் சொல்லிடுவேன். பொண்ணு தலைக்கு முன்னாடி அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, ஹெட்ரூம் அந்த பொண்ணு தலைக்கு மேல. அதுக்காக அந்த ஷாட்டுக்காக அம்பேத்கர் தூக்கி அங்க மாட்டிடுச்சு. ஏன்னா அவரு தானே நம்ம சட்டத்தை இது பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்படிதான் ரெஃபர். இது பயங்கர கூறி அதெல்லாம் கிடையாது. இது ஒரு கோர்ட் ரூம்ல என்ன இருக்குமோ அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும். அவரு வந்து அந்த இடத்துல பெருசா வாதாடாம ஒரு ஹீரோவா வந்து நீங்க தான் வந்து அந்த இடத்துல பேசலாம். இல்ல அவரு லாவை வாதாடிடுறாரு. இவன் வந்து லால கேள்வி எல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்செட்டாக போகிறாரு. ஸோ நீங்க தான் வந்து ஒரு ஹீரோவா தான் அந்த விஷயத்த சொல்லணும். ஒரு அட்வொகேட்டா வந்து இல்ல அவரு சட்டத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவன் அதுக்கு தான் இவனுக்கு தண்டனை. அப்படி வந்து இவன் வந்து நம்ம இது கதையை சொல்லிட்டு இருக்கோம். இது நம்ம இன்னொரு 4-5 நாள் விட்டுட்டு நம்ம ஸோ அந்த ஒரு விஷயம். ஆமா, அதே மாதிரி இந்த படத்துடைய அந்த கடைசி இதுதான் இந்த படத்துடைய இதுவே. ஸோ அது பொதுவா படம் பார்க்குறவங்களுக்கு அது பார்க்குறப்ப நல்லா இருக்கணும்னா நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சார் நம்மகிட்ட பெரிய ஆர்டிஸ்ட் இந்த படத்துலையும் பெரிய கேரக்டரை காமிச்சிருக்கீங்க. அவர் பட்டுன்னு அறையிறீங்க, நமக்கே சொல்லி இருக்குது. அப்போ அந்த சீன் எடுக்கிறப்போ ஒரு ஃபீலிங் எப்படி இருக்குது? டைரக்டர் சொன்னோடனே செஞ்சுட்டீங்களா? இல்ல நான் வந்து போய் குதிக்கிற வரைக்கும் தான் அவரு. அதுக்கப்புறம் அவரை சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவரு வந்து ஆனா அவர் வந்து ரெடியா இருந்தாரு. அவர் வந்து இதனால என்ன சினிமா தான், சினிமா வா ரெடிப்பா தம்பி ரெடிங்கறாரு. அப்படிதான் இருந்தாரு சார். தண்டனை அவருக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி காமிக்காம விட்டீங்களா கிளைமாக்ஸ்ல? இல்ல தண்டனை இருக்கு. தண்டனை நம்ம இன்டென்ஷனலா தண்டனை மட்டும் காமிச்சீங்க. மறுபடியும் கிளைமாக்ஸ் வரவேனா? எனக்கு பயமா இருக்கு. நம்ம இத என்ஜாய் பண்றதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ்தனம் பண்றது இல்ல, ஒரு 5 பேர் 4 பேர் பண்றாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக இல்ல கொலை பண்ண. அதுல பாத்தீங்கன்னா நானும் பேப்பரை படிப்பேன். கார்த்திக்ங்கிற பேரு கண்டிப்பா இருக்கும். நீங்களே எடுத்துருக்கீங்களே, ஏன்னா என் பேரு கார்த்திக். நம்ம கிளாஸ்ல படிச்சப்ப எல்லார் பேரும் ஒண்ணுதான் இருக்கும். நம்மளது மட்டும் எஸ் கார்த்திக், டி கார்த்திக், வி கார்த்திக் நிறைய ஆர்எஸ் கார்த்திகா நீங்க. அதான் அது வந்து எங்க பார்த்தாலும் தப்பு பண்ற இடத்துலயும் இருக்குது, நல்லது பண்ற இடத்துலயும் இருக்கு. கார்த்திக்ங்கிற பேர் நம்ம எந்த கார்த்தியா இருப்போங்கிறதுல நம்ம நல்ல கார்த்தியா. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்க பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி பீக்ல இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை, ஒரு கருத்து சொல்ற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா ஸ்டோரி வேற இல்லையா? கதை கேட்டிருக்காரா? 4 வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல, வரல. இல்ல படிக்க போயிட்டனாலதான் வந்தோடனே இந்த கதை ஒரு 4 கதைகள் கேட்டேன். எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இதே ஒரு பிரேக் எடுத்தது காரணம் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலா ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்த உடனே 4 கதைகள் கேட்டேன், 1 வந்துருச்சு. தொடர்ந்து வரும், இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும்.
இது முடிச்ச உடனே இந்த படத்தோட முழுக்க இப்போ என்னுடைய மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். நம்ம வந்து இதுதானே நாங்கள் இப்படி தானே வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃப்ல ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதில் இருப்போம்ல, அந்த மனநிலையில் இப்போ இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இது என்ன ஆகும் இந்த படம், இது நல்லா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அந்த மனநிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்த அது வந்து கிளாரிட்டியாக இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவாக நான் அடுத்து என்னென்ன பண்ணுறேன். பட் அதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சுது, இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 4 இன்னைக்கு வந்து போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து அது முடிஞ்சு இப்போ பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை. சினிமா தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸ்ரீமதியை மனசுல வச்சுட்டு தான் அந்த பொண்ணை நீங்க கிரியேட் பண்ணீங்களா? ஒரு கேள்வி முடிச்சு மைண்ட்ல வச்சு தான் அந்த கதையை ரெடி பண்ணி நம்மளுக்கு லெட்டர்ன்ற மேட்டர் அங்கேயும் தான் மாட்டுச்சு. அந்த பொண்ணு 4 பேர் அவங்க கடைசியா சொல்றாரு, ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா நிறைய புள்ளி வச்சு அது படம் போட்டுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் இறங்குனீங்களா? இல்ல, அதான் நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரன்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான். நம்ம வந்து சரௌண்டிங் பண்ணாலும் அந்த பொண்ணு தான் முக்கியமா வருது. இல்ல, குறிப்பிட்டு என்ன ஆகுனா அது ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களே. இதை பார்த்து நிறைய பேர் இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிட வேணாம். நம்ம தொற்றிருக்கிறது சமுதாயத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை. எல்லா இதை பற்றி இது மாதிரி நீங்க பார்த்த எல்லா சம்பவங்களுமே இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம். நான் பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்கன்னு நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். கவர்மெண்ட் எல்லாருமே நின்று பேசுற மாதிரி, இவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை. நம்ம இவ்வளவு பேசுறோம், அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு இருந்துச்சுல்ல. அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்ககிட்ட எல்லாம் பேசி அவங்ககிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு கதையா பண்ணதுதான். குறிப்பிட்டு ஒருத்தருன்னு இல்லை, அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவாக தான் இருக்கு. இப்ப நீங்க படம் பண்ணிருக்கீங்க, வெல்ஸ் சார் இருக்காரு, ரைசஸ் சார் இருக்காரு, நல்ல கேளுங்க. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த உடனே யூரியல்ல நடிக்கிறவர் பார்த்த உடனே நீங்க வந்து டான்ஸ் ஆடுற என்னது டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் உள்ள போவீங்க, உள்ள போயிட்டு ஒரு குரல் சொல்லுவீங்க. ஒரு வாய்ஸே வரலையே, எங்க உள்ள போய் அவரு அதான் பயம், அது அந்த மாதிரி அவரு அந்த இந்த சீன்ல கேக்குறீங்க இல்லையா, அதுதான் அது காமெடி. அது நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம். வழக்கமா உங்களோட படத்துல எல்லாம் ராப் எந்த சீனா இருந்தாலும் சரி, நம்ம ஹைப்பர் கூஸ் பம்ப்ஸா இருந்தாலும் சரி, நார்மலா காதல் சீனா இருந்தாலும் இருக்கும். இந்த படத்துல அது இல்ல. இந்த படம் வந்து ஈரோடுல நடக்குது. ஈரோடுல இருக்கிற ஒரு சிடிசி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு கனகவேலுங்கிற பிடி சாரோட வாழ்க்கையில நடக்குது. ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு, திண்டல் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ், ஈரோடில் இருக்கிற இதில் அது ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ், ஸோ இது அதுக்கேற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் வந்து இது அந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்போ ஒரு வருது, அது வந்து ஒரு பாரதியாரோடைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல. அது தேவைப்படுற படத்தில் அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்த படத்துல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், அடுத்த படத்துல நிறைய எதிர்பார்க்கலாம். அது வேணா அப்டேட்டா சொல்லிடுறேன். ஆமா, எங்க அம்மாவா? எங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டுங்க. எங்க அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. ஸோ வந்துட்டு இப்படியெல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்காது. அப்படிலாம் இல்லை. எங்க வீட்டுல என்ன எதுவுமே சொன்னதில்லை சின்ன வயசுல இருந்து. ஸோ இப்போ இன்னுமே ஊர் சைடுகள்ல பையனை வந்து இது மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. ஆமா, பசங்களை வந்து இல்ல கண்டிப்பா அந்த அக்கறை இருக்கும் பாத்தீங்களா, அது இந்த அம்மாக்கு இருக்கிற அக்கறை எல்லா அம்மாக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லா அம்மாக்கும் பையன் வந்து எதுக்குப்பா இது அப்படிங்கிற ஒரு இது இருக்கதான் செய்யும். பிரச்சனையில விட மாட்டாங்கல்ல. ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா பையனே போனாலும் அம்மா புடிச்சு நிறுத்திடுவாங்க. இரு நீ எங்க போற அப்படின்ட்டுருவாங்கல்ல. அது மாதிரி. நன்றி.